வணக்கம். பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளில் மதம்ன்ற பெயரில் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்களை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்களை நாம் இன்றைக்கும் பின்பற்றணும் அப்படின்னாலே மன நிம்மதியும் ஆரோக்கியம் பெற முடியும். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்றது எல்லாமே பொதுவெளியில் நம்ம பார்க்கும்பொழுது மூட நம்பிக்கையாகவும் அர்த்தமற்ற ஒரு பேசு பொருளாகவும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் பயன்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியும். நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஆரோக்கியமான நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயங்கள் என்னைக்குமே காலத்தால அழிஞ்சு போயிடாமலும் மறந்து போயிடாமையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும். அந்த வரிசையில நம்ம பார்த்தோம்னாலே ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது, வீட்டு விசேஷங்கள்ல வெத்தலை பாக்கு மாத்திக்கிறது, கோயில்களுக்கு போகும்பொழுது தேங்காய் உடைக்கிறது, எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போறதுன்னு ஒவ்வொரு சின்ன விஷயமும் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களா இருந்தது. அந்த வகையில இந்தியா முழுவதும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழத்தை பத்தியும் அதனுடைய பயன்களை பத்தியும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அது என்ன பழம், அதை எப்படி பயன்படுத்தலாம், அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயில்கள்லயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழம் தான் இது வில்வம் பழம். ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒரு தலவிருட்சம் இருந்தாலும் எல்லா சிவன் கோயிலையும் இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொன்னா அது இந்த வில்வ மரம் தான். இந்த வில்வ மரத்துல கிடைக்கக்கூடிய பழம் தான் இந்த வில்வம் பழம். இதனுடைய பயன் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மரத்தையும் இந்த பழத்தையும் நம்ம என்னைக்குமே மறந்துடவும் கூடாது, அழிஞ்சு போயிடவும் கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கோயிலையும் இது கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி அதை இன்னைக்கும் நடைமுறையில நம்ம பாக்குறோம். ஆனா இதனுடைய பழத்தை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வட இந்தியால அதிகமாவே இந்த பழத்தை பயன்படுத்துறது காரணம் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள். அது மட்டும் இல்லாம உடலுக்கு சிறந்த ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இருக்கு. இந்த கோடை காலத்தை சமாளிக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து மட்டும் இல்லாம பல விதமான சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு பழம் இந்த வில்வம் பழம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த வில்வம் பழத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த வில்வத்துல 3 இலை இருக்கக்கூடிய வில்வம் இருக்கு. அதே மாதிரி 9 இலைகள் ஒன்னா இருக்கக்கூடிய மகாவில்வமும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். பொதுவா தமிழகத்துல 3 இலை இருக்கக்கூடிய இந்த வில்வ மரங்கள் எல்லா இடங்கள்லயுமே பார்க்க முடியும். அதுல இருக்கக்கூடிய காய்கள் இந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். இதே மகாவில்வ மரத்துல இருக்கக்கூடிய காய்கள் பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய காயா இருக்கும். இதனுடைய சத்துக்கள் சுவைகள் எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இந்த வில்வம் பழத்துல ஒரு ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வில்வம் பழத்தை நான் முதல்ல உடைச்சு எடுத்துக்கிறேன். இதனுடைய ஓடு நல்லா கனமா இருக்கிறனால இந்த பழத்தை நறுக்க முடியாது. அதனால இந்த ஓடை அப்படியே ஒரு கனமான ஒரு கல் அப்படி இல்லைன்னா ஏதாவது சுத்தியல் எடுத்துட்டு அப்படியே நடு பகுதியில அப்படியே நம்ம மாதிரி உடைச்சோம் அப்படின்னாலே இதை அப்படியே தனியா பிரிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல பழுத்த ஒரு பழம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும். இது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். பழுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு துவர்ப்பு சுவையோட இருக்கும். வாசனை கொஞ்சம் குறைவா இருக்கும். இதே நல்ல ஒரு பழுத்த பழம் பார்த்தோம்னா நல்ல ஒரு இனிப்பு துவர்ப்பு கலந்த சுவை மட்டும் இல்லாம நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இது உடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே இந்த பழத்தை எடுத்துடலாம். நீரிழிவு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான பழம் இது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும், சிறுநீரகம், கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த பழம் இது. இந்த பழத்துல பார்த்தோம்னா வைட்டமின் ஏ சத்துக்கள், வைட்டமின் பி சத்துக்கள், வைட்டமின் சி சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், நார் சத்துக்கள்னு பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பழத்தை இந்த மாதிரி எடுத்து போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி இதுல சேர்த்து நான் நல்லா புளி கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே லேசா நமக்கு கரைச்சாலே போதும். இந்த பழத்தினுடைய கொட்டை பார்த்தோம்னா ரொம்பவே கசப்பா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதை கரைச்சோம் அப்படின்னா அந்த கொட்டையில இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை இதுல இறங்கிடும். அதனால ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசா அப்படியே நம்ம இதை கரைச்சிட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த கொட்டை பகுதியும் நார் பகுதியையும் வெளியே எடுத்துடலாம். இந்த பழம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பழம். காலை நேரத்துல இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாலே ஒரு நாளுக்கு தேவையான ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கு தேவையான சத்துக்களையும் நல்ல ஒரு புத்துணர்வையும் கொடுக்கும். குறிப்பா மூளை செல்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். ஹிருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பழம்னு கூட நம்ம சொல்லலாம். காயா இருக்கக்கூடிய பழத்தை அப்படியே நம்ம நறுக்கிட்டு அதை வற்றலா செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேநீராவும் போட்டு சாப்பிடலாம். இதே பழமா இருக்கக்கூடிய பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா காய வச்சும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பெரும்பாலும் இந்த கோடை காலத்துல இதை அப்படியே ஜூஸா நம்ம போட்டு சாப்பிட்றது சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த அளவு இருக்கக்கூடிய இந்த பழம் பார்த்தோம்னா 3 பேர்ல இருந்து 4 பேர் சாப்பிடலாம். இதே பெரிய பழம், அதாவது மகாவில்வத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பழம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடியதா இருக்கும்.
கொட்டையையும் இந்த நார் பகுதியும் எடுத்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா வடிகட்டிக்கோங்க. நான் வந்து வடிகட்டலை. இது அப்படியே வந்து இதோட பனஞ்சக்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது பொடிச்சு வச்சிருக்க பனஞ்சக்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சுவையான உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வில்வம் பழம் ஜூஸ் கிடைச்சிரும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதோட நீங்க வந்து எலுமிச்சை சாறு, இஞ்சி, மிளகுத்தூள், தேன் எது வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். வரக்கூடிய கோடை காலத்துக்கு நமக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பழம் இது. காலை நேரத்தில் எடுத்துக்கிறது சிறந்தது. இதோட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தியாவில் வந்து ஆங்கிலத்தில் உடாப்பல் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக உடாப்பல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து விளாம்பழத்தை குறிக்கக்கூடியது. அதாவது விளாம்பழம் வேற, வில்வம்பழம் வேற. விளாம்பழமும் இதே மாதிரி நல்ல ஓடு கனமா இருக்கக்கூடிய ஒரு பழம் தான். ஆனா அது வேற, இது வேற பழம். விளாம்பழம் பார்த்தோம்னா ஆவணி மாசத்துலேருந்து மார்கழி மாசம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்தி காலகட்டத்தில் படைக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கும். இதே வில்வம் பழம் பார்த்தோம்னா கோடை காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழம். அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கும். அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். காமத்தை பெருக்கக்கூடிய இந்த பழம் பார்த்தோம்னா பாலியல் சார்ந்த நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு. அவ்வளவுதான், நம்மளுடைய வில்வப்பழ ஜூஸ் தயாராயிடுச்சு. வட இந்தியாவில் கடைகளில் கூட வந்து இந்த வில்வம்பழத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடைகளில் பெரும்பாலும் நம்ம வந்து இந்த வில்வம்பழத்தை பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சிவாலயங்களையும் நம்ம வந்து அதிகமாக இந்த பழத்தை பார்க்க முடியும். அதனால கிடைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இதை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். வில்வம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.